28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிற யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனா அந்த சூரியவம்சம், நாட்டாமை, நட்புகா, நான் நடிச்ச படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும் போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்லணும். அந்த விதத்துல ஸ்ரீ கணேஷ் அந்த கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்க எல்லாரும் பேசும்போது ஏழை, நக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது, கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தாதான் என்ன, வாடகை வீட்டுல இருந்தானே, சொந்த வீட்டுல இருந்தானே, ஒரு வீடு இருக்கு அது நிம்மதியா வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் நீங்க வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்,